ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய நாள் நம்ம ஜாதகர்கள் கிட்ட, அஸ்ட்ராலஜர் கிட்ட போகும்போது, உங்க ராசிக்கான கல் இதுன்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம நிறைய பேர், நீங்க என்ன ராசி? நீங்க இந்த கல்ல போடுங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை அப்படி சொல்லும்போது, நம்ம கிட்ட அவ்வளவு காசு இருக்காது வாங்குறதுக்கு இல்ல. திடீர்னு ஒரு டைமண்ட் போடணும்னா, அப்பா இவ்வளோ விலை இருக்கே அப்படின்னு இருக்கும். மரகதம் போடணும்னா, பியோர் மரகதம் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ரூபி போடணும்னா அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும். ஸோ ஒரிஜினல் கல் போடுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்போது, நாம உபரத்தினங்கள், செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ், இந்த இந்த நவரத்தினங்கள் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் ரத்தினங்கள் சொல்றாங்க இல்லையா? இதை செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதற்கு ஈக்குவலண்டா, அதாவது இதற்கு சமமான அளவிற்கு நமக்கு அதே அளவிற்கான பலனை கொடுக்கக்கூடியது இந்த உபரத்தினங்களும் தான். ஸோ இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் என்னால் முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லை எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, அங்கங்க கழட்டி வச்சிருவேன், நான் தொலைச்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உபரத்தினங்களை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த உபரத்தினங்கள் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்றாங்க. இது ஒரு ஒரு ராசிக்கு என்னென்ன ரத்தினங்கள், அதற்கான உபரத்தினங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. மேஷ ராசிக்கு என்ன ரத்தினம்னு பார்க்கும்போது பவழம். பவழம் தான் மேஷ ராசிக்கான ரத்தினம் இல்லையா? அப்போ பவழத்தை ஒரிஜினல் பவழம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ஒரிஜினல் முத்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படி சொல்றாங்கல்ல. அதற்கு நிகரான உபரத்தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்பர். ரிஷப ராசிக்கு டைமண்டுக்கு நிகராக ஸ்பட்டிகம் இல்லைன்னா ஜிர்கான் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட் மிதுனம். மிதுன ராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மரகதம். இந்த மரகதத்துக்கு நம்ம மரகத கல் அப்படின்னாலே ரொம்ப காஸ்ட்லி அப்படி சொல்லுவாங்களே, ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த க்ரீனு. அந்த மரகத பச்சையில் பட்டு புடவை, அந்த மரகத பச்சை கலரில் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான மரகதத்துக்கு நிகரான உபரத்தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேட் இல்லை கிரீன் அவென்ச்சுரின். இந்த ரெண்டுல ஏதானு ஒன்று போட்டுக்கலாம். மோதிரமாக தான் போடணும்னு இல்லை, சும்மா மாலையாக வாங்கி அதில் நீங்கள் ஒரு பெண்டண்ட்டாக வாங்கி போட்டுக்கலாம், இல்லை பிரேஸ்லெட்ஸாக போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நெக்ஸ்ட் என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம். கடகத்துக்கு என்ன முத்து இல்லையா? ஸோ முத்து மாதிரி அவங்களும் ரொம்ப ரேர் ப்ரெஷியஸ் ஜெம், தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் கடகராசி. ஸோ முத்து மாதிரி இந்த சிப்பிக்குள் முத்து எவ்வளோ அழகாக ஒளிஞ்சு இருக்கோ அந்த மாதிரியான ஒரு உள்ளம் கொண்டவங்க. அந்த கடகராசிக்கு ஏற்ற இதுன்னா முத்து. அதற்கு நிகரான உபரத்தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன் ஸ்டோன். மூன் ஸ்டோன் போட்டுக்கலாம். அது அதற்கு நிகராக நம்மளுக்கு பலனை தரும். அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னா மாணிக்கம். இல்லை, மாணிக்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு எக்ஸ்பென்சிவ். ஸோ மாணிக்கத்துக்கு நிகரான கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னெட். இந்த கார்னெட் மாணிக்கத்தை போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க கார்னெட்டை அணிஞ்சிக்கலாம். இது ஸ்டைலாகவும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு கல் ரொம்ப காஸ்ட்லியாக கொடுக்கறதோட ஸ்டைலாக பிரேஸ்லெட்ஸாக போட்டுக்கலாம், இல்லை சின்ன பெண்டென்ட்டாக நம்ம இதில் மாட்டிக்கலாம், மோதிரமாக போட்டுக்கலாம். ஸோ மாணிக்கம். மாணிக்கத்தை தவிர்த்து என்ன போட்டுக்கலாம், ரெட் டர்மலின், அதையும் போட்டுக்கலாம், அதுவும் அதற்கு நிகரான பலனை தரும். நெக்ஸ்ட் ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்கும் மரகதம் தான். இந்த கன்னி ராசிக்கு மரகதம் இருக்கிறதுனா அதே மாதிரி நம்ம ஜேடும் கிரீன் அவென்ச்சுரியும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ராசி துலாம் ராசி. துலாம் ராசினாலே என்ன, சுத்தமானவர்கள், எதுலேயும் தராசுல போட்டு பார்க்கக்கூடியவர்கள். ஸோ துலாம் ராசிக்கும் டைமண்ட் எப்படி பாலிஷ் பண்ணி அதை பியூராக இருக்கணுமோ அவங்களுக்கும் அப்படி இருந்தால் தான் அவங்க உறவே வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்க தராசில் நம்ம நின்னாதான் அவங்க நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பாங்க, அப்படி ஒரு கேரக்டர். ஸோ எதிரிலும் நியாயம் தர்மத்தை பார்க்கக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள் இல்லை. ஸோ அவர்கள் டைமண்டுக்கு நிகராக நம்ம பார்த்தது என்னன்னா ஜிர்கானும் ஸ்படிகமும். இந்த ரெண்டுமே ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஓகே. விருச்சிகம் அகெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பவழம் போடுறாங்க. பவழத்திற்கு நிகரான கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்பர், கர்னேலியன். ஸோ அடுத்து என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு என்னன்னா கனக புஷ்பராகம். இந்த கனக புஷ்பராகத்துக்கு நிகரான உபரத்தினம் என்னன்னா சிட்ரீன். சிட்ரீனுக்கு
அதுவும் இருக்கு. அப்புறம் எல்லோ டர்மலின் இதுவும் போட்டுக்கலாம். இந்த 2ல ஏதான ஒண்ணு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மகர ராசி. மகர ராசிக்கு என்ன? நீலம். ஆப்வியஸ்லி சனி பகவான் இல்லையா? மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் வந்து நீலம் தானே. அப்போ மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் நம்ம என்ன போட்டுக்கிறோம்? நீலக்கல், கருநீலக்கல் போட்டுக்கிறோம். இந்த கருநீலக்கல்லுக்கு ஈக்குவலானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோலைட். அயோலைட் போட்டுக்கலாம். ப்ளூ டர்மலின் போட்டுக்கலாம். ப்ளூ ஜிர்கான் அதையும் போட்டுக்கலாம். அமெத்திஸ்ட் இதையும் போட்டுக்கலாம். ஸோ இவங்களுக்கு பாருங்க நிறைய 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அயோலைட், ப்ளூ ஜிர்கான், அமெத்திஸ்ட் இதையும் போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ளூ டர்மலினும் போட்டுக்கலாம். ஸோ மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும். மீன ராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வந்து சிட்ரின் போட்டுக்கலாம். எல்லோ கலர் இல்லையா? ஸோ அதனால நம்ம மீன ராசிக்கு சிட்ரின் போட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு ராசிக்கல்லாக போட்டுக்காம ஒரு ஜாலியாக போட்டுக்கிட்டா இதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே தெரியாது. ஸோ எந்தெந்த ராசிக்கு ரத்தினங்கள் பார்த்தோம், அதற்கு நிகரான உபரத்தினங்கள் பார்த்தோம். நீங்கள் அது ஒரு ஸ்டைலிஷாக போட்டுக்கலாம். எவ்ரிடே ஒரு நாள் ஒரே மோதிரம் போட்டுக்காம நம்ம வந்து ஒரு பிரேஸ்லெட்டாவோ இல்லை பெண்டன்ட்டாவோ நெக்லஸாவோ பண்ணி போட்டுக்கும் போது அதற்கான ஆற்றலும் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் செட்டிங்கில் வாங்கி போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து க்ரீன் அவென்ச்சுரின். இந்த க்ரீன் அவென்ச்சுரின்ல பின்னாடி ஓப்பன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஓப்பன் செட்டிங்கில் போடும்போது ஸ்கின்னோட அந்த கல் ஒத்து உழைக்கும் போது அந்த ரேஸ் படும்போது இன்னும் நல்லா எஃபெக்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.